ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஐவின்ஸ் தமிழின் இன்றைய செய்தி பார்வை. மதம் பிடித்த ஜானையால் ஏற்பட்ட பாதிப்பு, மூவர் வைத்தியசாலையில். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் திருவிழாவுக்கு கொண்டு வந்த ஜானை தாக்கியதில் 4 வயது குழந்தையொன்றும் 2 பெண்களும் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாவடி பகுதியில் குறித்த ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வருகின்றது. இவ்வேளை திருவிழாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஜானைக்கு மதம் பிடித்தமையால் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் கவலையடைந்துள்ளனர். மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை. மத்திய, ஊவா, கிழக்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்ட பகுதியில் இன்று இரவு 11:30 மணி வரை இடையுடன் கூடிய மழை, பலத்த மின்னல் தாக்கம் என்பன ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அந்த திணைக்களம் அறிவிப்பு விடுத்துள்ளது. மாணவிக்கு நீதி கோரி கொழும்பில் போராட்டம். ஆசிரியர் ஒருவரின் வன்கொடுமையால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி உயிரிழந்த மாணவியின் சாவுக்கு நீதி கேட்டு பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி முன்பாக மக்கள் போராட்டம் இடம்பெற்றுள்ளது. அதிபரே வெளியே வா, அதிபரை கைது செய், இறுதி வரை போராடுவோம், கைது செய், கெட்டவனை கைது செய், சங்கரனை கைது செய், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மாற்றுப்பாதை ஒழுங்கமைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்தியது பாகிஸ்தான். இந்திய ஆளில்லா விமானம் ஒன்றை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிந்து பஞ்சாப் எல்லைக்கு அருகில் உள்ள கோட்சி பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு செய்தி பகிர்வில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்கனி.